ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். 2 நாளாக நான் போட்ட அந்த பாலிடிக்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. முடிஞ்ச ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் லைக் போடும்போது பக்கத்துலேயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், டேரெக்டாகவே யூடியூபே வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பாலிடிக்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸ் பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணால் பக்கத்தில் ஹைப்னு ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே நான் வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிப்பா, தமிழ்நாட்டில் இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிறத மீறி ஒரு மலையாள க்ரைம் த்ரில்லர் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு பரபரப்பான செய்தி வருது. ஆனால் அது நிலையான செய்தியா அப்படின்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு குழப்பமான செய்தி வருது அப்படின்னும்போது, ஸோ ஒரு 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 கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிற லெவலில் தான் இன்னும் அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னும்போது, ஸோ நம்ம விஜய் சார் வந்து பதவி ஏற்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத மீறி மே 10க்குள்ளே பதவி ஏற்கணும், இல்லைன்னா கவர்னர் அதாவது பிரசிடென்ஷியல் ரூல்குள்ளே போயிடும், கவர்னர் கையில் ஆளுநர் கையில் அந்த ஆட்சி ஒரு 6 மாதம் அவங்க கண்ட்ரோலில் போயிடும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ இதனால் எப்படியாச்சும் முட்டி மோதி ஆட்சி அமைச்சிடணும், மக்களோட ஓட்டு வந்து வேஸ்ட் பண்ணாமல் மக்கள் நம்மளுக்காக போட்ட அந்த எஃபர்ட்டை நம்ம ஆட்சியாக மாற்றினா தான் மக்களுக்கான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறோட ஒரு முனைப்போட டிவிக்கே செயல்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதே சமயத்தில் டிவிகேக்கு தேவையான அந்த ஆல்ரெடி காங்கிரஸ் 5 சீட்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க, ஷேரும் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ நான் வீடியோஸும் போடுறேன், அதுலேருந்து ஷார்ட்ஸும் எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். இது ஒன்று என்னோட ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் சொன்னோம்னா நான் 2 நாள் தான் பாலிடிக்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நாங்கள் இவ்வளோ இங்கே யூஎஸ்லேயே இருந்தாலுமே அங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்னப்பா இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு மாற்றம் மக்களுக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எலெக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனையோ பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 3வது ஒரு பார்ட்டி உள்ளே வந்து மக்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது அதோட ரிசல்ட். அப்படி ரிசல்ட் வந்த இடத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்க டிவிக்கு, அதாவது விஜய் சாரோட கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுல நடக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கவர்னர் வந்து நீங்கள் பெரும்பான்மையை தனிப்பெரும்பான்மையை நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் பதவியேற்க முடியும்னு சொன்ன விஷயங்கள் சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற அவரோட கேஸில், கர்நாடகாவில் நடந்த கேஸில், ஸோ இங்கே வந்து கவர்னரோட மாளிகையில் அதை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃப்ளோரில் ப்ரூஃப் பண்ணால் போதும். அதாவது சட்டசபையில் சட்டமன்றத்தில் ப்ரூஃப் பண்ணால் போதும், அங்கே வர அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த விஷயம். ஆனால் டிவிகேன்னு வரும்போது மட்டும் அவர் வந்து இல்லை, நீங்கள் தனிப்பெரும்பான்மையை நிரூபித்தாதான் நான் பதவியேற்பு செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. அது சரியா தப்பான்னு நிறைய அட்வொகேட்ஸும் சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பித்தாங்க. நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சாந்தகுமாரி மேம், அப்புறம் இன்னொரு அட்வொகேட், அதுக்கப்புறம் நேற்று நான் பார்த்த ஒரு சீனியர் அட்வொகேட் டெல்லியிலேருந்து ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி நிறைய அட்வொகேட்ஸ் அவங்கவுங்கள ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தப்போ வந்து கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து வச்சுருக்காங்க. அப்படின்னு மீறி அதெல்லாம் மீறி இதுக்குள்ளே வந்து பாலிடிக்ஸ்குள்ளே இன்னொரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பியூர் பாலிடிக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் ஃபேக்டாக இருக்கலாம், கோர்ட்டில் நடந்த விஷயங்கள், ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்கள் ஃபேக்டாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நிதர்சனமாக இன்றைக்கி கவர்னர் எடுக்கிறது தான் டெசிஷன், இல்லை கவர்னர் இதை தான் சொல்லியிருக்காரு, இது நடந்தால் மட்டும்தான் விஜய் சார் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நடுவில் டிவிக்கு இருக்கிறதுனால அவங்க அந்த காங்கிரஸோட சேர்ந்து 5 சீட் ஆல்ரெடி வந்திருந்தாலும் 112 அப்படின்றது வந்திருந்தாலும், ஸோ 113 அப்படிங்கிறது வந்தாலும் அவங்க வின் பண்ணது 108 இருந்தாலும், ஸோ விஜய் சார் வந்து 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ திருச்சி கிழக்கு தொகுதியிலையும், அதுக்கப்புறம் வந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் பெரம்பூர் தொகுதியிலையும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 தொகுதியிலுமே அவர் வின் பண்ணாலுமே ஒன்று தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக 107க்கு மாறிடுது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எப்படி பார்த்தாலுமே ஓவரால் அவங்க வந்து 196 சீட்ஸ் வேணும். அதாவது பார்லிமெண்ட்டில் இதில் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 அந்த மேஜிக் நம்பர் வேணும்னு சொல்லும்போது, நம்ம இப்போதைக்கு 108 ப்ளஸ் காங்கிரஸ்னு வச்சுக்கிட்டாலுமே 113 வரும்போது 6 தேவைப்படுது, 119 அப்படின்ற இடத்துக்கு அது வருது.
ஸோ 119 வந்தால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று மைனஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 தொகுதி விஜய் சார் வின் பண்ணது 1 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 118. ஸோ எப்படி பார்த்தாலும் கரெக்டாக 118 வச்சுக்கிட்டு மேஜிக் நம்பரை வச்சுட்டு ஆட்சி அமைக்கணும்னு பண்ணாலுமே அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்னும் போது மோர் ஆர் லெஸ் 1 or 2 சீட்ஸ் 120 ப்ளஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தாகவும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த 118 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி 5 சீட் திமுகவோட கூட்டணி வச்ச காங்கிரஸ் கொடுத்துருந்தாலுமே, காங்கிரஸ் கன்ஃபார்மாக கொடுத்துருந்தாலுமே மிச்சம் 6 சீட் அப்படிங்கிறத வந்து சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்துட்டு விசிகே, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. அப்படின்னும் போது அந்த ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நேற்று வந்து சிபிஐயும் சிபிஎம்மும் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நேற்று வந்து அவர் இங்கே வந்து யூஎஸில் வந்து ஆப்வியஸாக ஃப்ரைடே மிட் நைட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அங்கே சாட்டர்டே மார்னிங்காக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாட்டர்டே வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கவர்னர் மாளிகைக்கு திருப்பி வந்துட்டு விஜய் சார் போனார் ஈவினிங் 6 மணிக்கு, அதாவது நேற்று 6 மணிக்கு போனார். போகும்போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 118 சீட்ஸ். ஸோ ஆட்சி அமைக்கிறது எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் பேச போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி மீடியாலெல்லாம் ரொம்ப பரபரப்பாக விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அங்கே திருப்பி வந்த ட்விஸ்ட்டாக வந்து இவங்க தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சிபிஐயும் சிபிஎம்மும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் விசிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் சார் அவரோடது கட்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இவங்க பண்ணும்போதே அவரும் பண்ணுவார். கிட்டத்தட்ட 6 சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்சி அமைக்கலான்னு நம்பிக்கையோடு போன விஜய் சாருக்கு திருப்பி வந்து விசிகே அந்த 2 சீட்டை திருப்பி வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அவர் தன்னோட டெசிஷனை இன்னைக்கு தான் சொல்ல போகிறாரு. அதாவது சாட்டர்டே மார்னிங் ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லியிருக்காங்க, இல்லைனா வந்து இன்னைக்கு எப்போ வேணால் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி பார்த்தாலுமே மே 10க்குள்ள ஆட்சி அமைக்கணும் அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் ஏன் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு மக்களுக்கு நடுவில் நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருந்தாலுமே, கிட்டத்தட்ட டிவிகே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க, இல்லை மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வந்து வரைக்கும் இப்போ வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னும் 4-5 நாள் ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு இன்னும் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மாகவே ப்ரூஃப் ஆகலை. அப்படின்னும் போது இந்த இழுபறி எதுக்கு, இந்த ஒரு டிலே ஏன் வந்து டிவிகேக்கு நடக்குது, டிவிகே கட்சிக்கு நடக்குதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக பேசி ஒப்பீனியன் வச்சாலும் இது எங்கெங்கிருந்தும் வேற பெரிய இடத்துங்கள்லேருந்து டிஸ்டர்பன்ஸ் வருதா, அதனால தான் கவர்னர் அப்படி ஒரு விஷயத்த சொன்னாரா, இதில் வேற எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களோ இல்லை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களோ தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த வருஷத்துக்கான பாலிடிக்ஸை பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுமே வந்துட்டு தமிழ்நாடோட சிஎம் யாரு, தமிழ்நாடோட சிஎம் விஜய் அண்ணா வந்துட்டாரா, விஜய் சார் வந்துட்டாரா, இல்லைன்னா வந்து டிவிக்கே வந்து புதுசாக வந்து ஒரு ஆட்சி வரப்போகுதா, அவங்க சிஎம் ஆயிட்டாங்களா அதோட தலைவர் அப்படிங்கிற வகையில் பரபரப்பாக தான் டிவி சேனலில் இந்த நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற இப்போ யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஎஸில் நாங்கள் இருந்தாலுமே மற்ற வெளிநாடுகளில் இருக்கிறவங்களோ எல்லாருமே வந்து இப்போ தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இங்கே வந்துட்டு விசிகேன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த, அதாவது அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் சார் ஏன் வந்து இன்னும் டிலே பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவரோட அந்த 2 சீட் விஷயங்கள் தான் அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ண முடியாமல் டிவிகேவை குழப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இது வந்து திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லை ஆளுநர் வந்து இதை டிலே பண்ணுறதுக்கான காரணம் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன்ஸ் வந்தாலுமே, இப்போ இந்த இடத்துல டிவிக்கே ஸ்ட்ராங்காக தன்னோட ஒப்பீனியனை எடுத்து வைக்கல, மீடியா கிட்டே அவங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லும்போது மீடியா கிட்ட பெருசாக விஜய் சார் ரீச் பண்ணுறதில்ல, அவரை வந்து ஈஸியாக வந்து மீடியா அக்சஸ் பண்ண முடியலை, அவரோட விஷயங்கள் வந்து எதையும் ஓப்பனாக அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு விஷயங்கள் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து பத்திரிகையாளர் சைட்லேருந்து விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நம்மளுக்கு வர விஷயங்கள் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அஃபிஷியலாக அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் குழப்பமாகவும் அசம்ஷனாகவும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, விசிகே இன்னும் அந்த 2 சீட்டை கொடுக்காத பட்சத்தில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது மே 10க்குள்ளே சாத்தியமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நடுவில் தமிழ்நாட்டு ஜனங்க ரொம்பவே டென்ஷனாகவும் டிப்ரெஷன்லையும் ப்ரெஷர்லையும் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். என்னப்பா ஒரு என்ன சொல்கிறது, மலையாள படத்தோட க்ரைம் த்ரில்லர் படம் மாதிரி இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பரபரப்பான விஷயங்கள் போகுது, ஏன் போகுது, எதுக்கு போகுது, இது எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் கண்டிப்பாக விஜய் சார் ஆட்சி அமைச்சே ஆகணும், ஆட்சி அமைக்கலைன்னா தமிழ்நாடே கொந்தளிக்கும், தமிழ்நாட்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி டிவிகே சாருக்கு ஓட் போட்டவங்களோ இல்லைனா புது ஆட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோ, அதாவது புதிய மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோ வந்து குரல் கொடுக்கறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக
யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களோடது மீம்ஸு ட்ரால்ஸ் இல்லாமல் இன்ஸ்டாவில் பார்க்க முடியுது. அதாவது இன்னும் விஜயனா சிஎம் ஆகலையா, விஜய் நான் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சின்ன குழந்தைங்க அதாவது அவர் ஓட்டு வாங்கினதே குழந்தைங்களை வச்சு தான் ஓட்டு வாங்கினாருன்னு ஒரு பக்கம் அந்த விமர்சனமும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதாவது அப்பா அம்மா ஓட்டு போட சொல்லுங்கள், சித்தப்பா பெரியப்பா ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்லாம் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அது ஒரு விமர்சனமாகவும் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அந்த குழந்தைங்களே ஓட்டு போட்டு இன்னும் சிஎம் ஆகலையா, இன்னும் விஜய் என்ன எப்போ சிஎம் ஆவார், எங்கள் விஜய் வந்து எப்போ வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு சின்னவங்கள்லேருந்து ஒரு பாட்டி இதில் பேசினது சோஷியல் மீடியாவில் பேசினதையும் பார்க்க முடியுது. நிறைய பேர் அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவரோ ஆட்சி அமைக்கிறதுல மட்டும் இவ்வளோ சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது இது ஆப்வியஸாக எதிர்கட்சிக்கான ஒரு எதிர்கட்சின்னு சொல்கிற இடத்துல நம்ம டிஎம்கே வச்சுக்கலாம், ஏடிஎம்கே வச்சுக்கலாம், பிஜேபி வச்சுக்கலாம். ஸோ புதிய ஆட்சி வர்றதில் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுற எல்லாருமே இதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் விசிகே சாருமே வந்து தன்னோட டெசிஷனை சீக்கிரம் சொல்லாமல் ஏன் இழுத்தடிச்சிட்ருக்காருனா அவர் திமுகலேருந்து வந்து இந்த டெசிஷனை சொல்லணும் போது இப்போது சிபிஐ சிபிஎம் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க கூட வந்து கூட்டணி அமைக்க ஒத்துக்கிட்டாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா வெளியிலேருந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அதாவது ஸோ வெளிவரக்கூடிய செய்திகளை பார்த்தா சிபிஐ சிபிஎம் இவங்க வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டாங்க டிவிகேக்கு. ஆனால் விசிகே இன்னும் வந்துட்டு அதாவது அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் தன்னோட டெசிஷனை இன்னும் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அவரோட இடத்துக்கு போய் அவரோட கட்சி ஆஃபீஸ்க்கு விஜய் சார் போகிறதாகவும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ அங்கே போய் என்ன பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியும். ஸோ இப்போது அந்த மேஜிக் நம்பருக்கு தேவையான 2 செட் விசிகே சைட்லேருந்து வந்தால் மட்டும்தான் மேஜிக் நம்பரை உங்களால் ரீச் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் சரி விசிகே சைட்லேருந்து இன்னொரு அப்படி வந்து அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ணுறதுக்கு விசிகே சைட்லேருந்து 2 சீட் வந்தாலுமே அவரோட டீல் என்னவாக இருக்கும், அங்கே ஒரு டீல் பேசப்படுறதா சொல்லப்படுது. ஸோ அவர் அந்த சீட்டை வந்து அந்த 2 சீட் இவங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் ஆட்சியிலையும் அதிகாரம் வேணும், ஸோ ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்லக்கூடிய அந்த டீலாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் என்ன வைப்பார் அப்படின்னு பார்த்தா டெப்டி சிஎம்மாக ஆகணும், அதாவது விசிகே அவர் தலைவர்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் சார் டெப்டி சிஎம்மாக ஆகணுன்ற மாதிரி ஒரு டீல் வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது. இதுக்கு டிவிகே சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயமா பேசப்படுறது என்ன அப்படின்னா ஸோ அவங்க சைட்லேருந்து 3 டீல் பேசப்பட போகிறதா சொல்லப்படுது. இன்னும் இது கன்ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனப்புறம் தான் நம்ம எதையுமே ஊர்ஜிதப்படுத்த முடியும். பட் ஆனால் இது எல்லாமே ஓவராலாக எல்லா இடத்துலையும் பேசப்படுற விஷயங்களாக தான் இருக்குது. எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் எப்படி பார்த்தாலுமே ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டு டிவிக்கே இருக்கிறதுனால அதுதான் நாட்டு ஜனங்க அதை தமிழ்நாட்டு ஜனங்க ஓட்டு போட்டதுக்கான ஒரு பர்பஸாக இருக்கும். இந்த வருஷம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும்னு அவங்க நம்பி ஓட்டு போட்டதுக்கு இவங்க ஆட்சி அமைச்சா தான் அந்த மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கேவும் இல்லாமல் ஏடிஎம்கேவும் இல்லாமல் 3ஆவதாக ஒரு பார்ட்டி வரணும்னா அதுக்கு இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு ஜனங்க ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஆட்சி இவர் தான் அமைக்க போகிறாருன்னு அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து ஆனால் அந்த ஆட்சி அமைக்கிறதுல நடந்துட்டு இருக்க இந்த இடையூறுகளோ இந்த அலப்பறைகளோ இந்த கன்ஃபியூஷன்ஸோ தமிழ்நாட்டு ஜனங்களை ரொம்பவே டென்ஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து விசிகே என்ன அப்படி ஒரு 3 டீல் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா இது அரசல் புரசால் கேள்விப்படுற விஷயங்கள் தான், எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் இப்படி தான் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ நான் பேசுகிற விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே புதுசாக தான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன் அப்படின்றதுனால எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்தால். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்கிறேன். அதில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் இல்லை கன்ஃபார்மாக ஏதாவது உங்களுக்கும் தெரிஞ்சால் இல்லை உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெப்டி சிஎம்மாக ஏன்னா இவங்க வச்சிருக்கிறது 2 சீட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது 8 தொகுதியில் நின்று கிட்டத்தட்ட இவங்க 2 தான் வந்துட்டு 6ல் தோற்று 2 தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 சீட்டு தான் மேஜிக் நம்பராக மாறப்போகுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கான பவர் அப்படின்ற இடத்துல அவங்க தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை அங்கே வைக்கிறாங்கன்னும் போது டெப்டி சிஎம்மாக ஒரு போஸ்டிங் வேணும், அப்புறம் முக்கியமான மினிஸ்டராக ஒரு போஸ்டிங் வேணும். இன்னொன்று ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விஜய் சார் வந்து 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் ஒன்று பெரம்பூர் தொகுதியிலும் சொல்லும்போது இப்போ இவர் ரிசைன் பண்ணுறது கிட்டத்தட்ட திருச்சி தொகுதி அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பெரம்பூரில் இவர் எம்எல்ஏ அப்படின்ற போது இவங்க வந்து பெரம்பூர் தொகுதியை கேட்க போகிறாங்க. எங்களுக்கு திருச்சி தொகுதி இவங்க வந்து சொல்லும்போது டிவிக்கே வந்து ஓகே நான் திருச்சியில் பண்ணும்போது நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, பெரம்பூர் வந்து நான் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி டீலும். ஆனால் அதுக்கு டிவிக்கே அதுக்கு வந்து இவங்க விசிகே அவங்க வந்து ஒத்துக்காமல் இல்லை பெரம்பூர் தான் எங்களுக்கு வேணும், சென்னையில் முக்கியமான இடமா இருக்கக்கூடிய பெரம்பூர் தனக்கு வேணும் அப்படிங்கிற
மாதிரி விசிகே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீலை பேச போகிறதாவும் அதுக்கு டிவிக்கே என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட டெப்டி சிஎம்மாக விசிகே வர்றதை கூட வந்துட்டு டிவிக்கு அக்செப்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மினிஸ்டர் பொறுப்பை கொடுக்கறது கூட டிவிக்கு அக்செப்ட் பண்ணிடும். பட் ஆனால் மூணாவதாக வைக்கக்கூடிய இந்த பெரம்பூர் வெஸ்ட் திருச்சி தொகுதி அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் டிவிகேக்கு கொஞ்சம் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெருக்கடியான நிலைமையாக டிவிகேக்கு இருக்கும்னு சொல்லும்போது இப்போது இதில் டிவிக்கே என்ன டெசிஷன் எடுப்பாங்க, இல்லை டிவிகே எடுக்கிற டெசிஷனுக்கு விசிகே ஒத்துக்குவாங்களா, அவங்க ஒத்துக்கிட்டாதான் டிவிகேவால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி போகும் அப்படின்ற மனநிலைமைக்குள்ள ஜனங்க ரொம்பவே குழம்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது டிவிகே ஃபேன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் அப்புறம் வந்துட்டு பப்ளிக் வந்து சர்வே அதிலலாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்காக தான் வந்து பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தீங்க, மக்கள் பணி செய்யணும்னு வந்தீங்க, ஆனால் உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சு எங்களுக்கான மாற்றத்தை எங்களுக்கு வேணும்னு தான் நாங்கள் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் நீங்கள் உட்காரத்துக்குள்ளேயே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து எங்களுக்காக அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி கூட்டணியை அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் இந்த ஆதரவெல்லாம் பெற்று நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சாலுமே அவங்க வந்து நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் உட்காந்ததுக்கப்புறம் நிறைய ப்ரெஷரோ நிறைய வந்து அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அங்கே அந்த ஆட்சி நடத்துறதுக்கான விஷயங்களில் உங்களுக்கான இடையூறுகளை நிறைய செய்வாங்க. ஸோ அந்த இடையூறுகள்லாம் மீறி நீங்கள் நல்லாட்சி கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பேசாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல்லு எம்எல்ஏஸ் ராஜினாமா பண்ணிவிட்டு ரீஎலெக்ஷன் வைக்கிறதுக்கான விஷயங்களை பாருங்கள். நாங்கள் அடுத்த வாட்டி உங்களை மெஜாரிட்டியாக வின் பண்ண வைக்கிறோம். நீங்கள் வந்து அந்த 10 சீட்டு கம்மியாக, அந்த மேஜிக் நம்பருக்கு 10 சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால தானே வந்துட்டு இவ்வளோ வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் ப்ரெஷரும் எல்லோரும் கொடுக்குறாங்க. ரீஎலெக்ஷன் வரட்டும், நாங்கள் உங்களை வந்து தனி பெரும்பான்மையாக வின் பண்ண வைக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக போயிட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு இவங்க அவங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டு நீங்கள் ஆட்சியில் உட்காந்தாலுமே உங்களால் வந்து அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போகும் அப்படின்ற மாதிரி டிவிகே ஃபேன்ஸும் சரி, இல்லைனா விஜய் சார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எல்லாருமே அவங்க சைட்லேருந்து அந்த ஒப்பீனியன்ஸை எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருவாங்களோ அப்படின்ற குழப்பங்களும் போயிட்டுருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் வந்து புதுச்சேரியில் இருக்காங்க, மிக்சர் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அது கமெண்ட்ஸில் வந்திருக்கு. அவங்க மிக்சர் சாப்பிட எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து ஜம்ப் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அது எனக்குமே தெரியும். இருந்தாலும் நான் பூசி மழுப்பி சொன்னேன். ஸோ இன்டெரக்டாக அது புரியுறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஸோ இப்போ ஓப்பனாகவே சொல்லுவேன், ஆமாம் கண்டிப்பாக இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் கவர்னர் வந்துட்டு நீங்கள் பெரும்பான்மையை ப்ரூஃப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பதவி ஏற்கிற விழா பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடலை கவர்னர்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனாக இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம் எம்எல்ஏவை ஒரு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அந்த எம்எல்ஏவை ட்ரேட் பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சரியில்லை, தவறு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து உடனே நிரூபிக்க சொன்னேன் தனி பெரும்பான்மையாக அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்கே வந்து ஏடிஎம்கே கட்சியிலேருந்து தாவேகாக்கு, ஏன்னா ஒரு சிலர் ஏடிஎம்கேல ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு சில எம்எல்ஏஸ் வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் நம்மளால் கேள்விப்பட முடியுது. ஆனால் அது வந்து அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படலை. ஆனால் அரசல் புரசலாம் அந்த பேச்சு போகுதுன்னும் போது தன்னோட கட்சியிலேருந்து எம்எல்ஏஸ் எங்கே ஜம்ப் அடிச்சிட போகிறாங்களோன்றதுக்காக புதுச்சேரியில் ஃபுல்லாக ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருந்ததாகவும் இப்போ அவங்க சென்னை ரிட்டர்ன் வர மாதிரியும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க டிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் வந்துட்டு லோக்கலில் தான் இருக்கணும், வெளியூர் எங்கேயும் போக வேணாம், எல்லாருமே இங்கே இருங்க அந்த சைடில் ஒரு விதமாகவும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்னதான் 5 சீட்டை வந்துட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னாலுமே அவங்க எம்எல்ஏஸுமே வந்து யாராவது ஜம்ப் அடிச்சிட போகிறாங்கன்றதுக்காக 4 எம்எல்ஏ வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறதாகவும் காங்கிரஸோட 4 எம்எல்ஏ ஒருத்தர் மட்டும் லோக்கலில் இருக்கிறதாகவும் பேச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்குரிய எம்எல்ஏஸையும் அவங்கவுங்க மெம்பர்ஸையும் பாதுகாத்துக்கிறதுலையும் ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியில் ஒருத்தர் ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களையும் ரொம்பவே வந்து கான்ஷியஸாக செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற இடத்துல இப்போ விசிகே தன்னோட அந்த 2 எம்எல்ஏவை வந்துட்டு நாங்கள் கொடுக்கணும், மேஜிக் நம்பரை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா எங்களுக்கான இந்த 3 டீலுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எடுத்து வைப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுது. அப்படியே எடுத்து வைக்கும் போது டெப்டி சிஎம்மாக வந்துட்டு 2 சீட் வச்சிருக்கிற விசிகே கட்சியிலேருந்து அவர் திருமாவளவன் தான் அவர் டெப்டி சிஎம்மாக வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது இது ஜனங்க ஒத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு சிஎம் அப்படிங்கிற மாதிரி அது சிஎம்ன்றது பாசிபிள் இல்லை. ஸோ விஜய் சிஎம்மாக வரணுன்றது தமிழ்நாட்டு ஜனங்களோட விருப்பமாக இருக்கும்போது அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால்
டெப்டி சிஎம்மாக இவங்க டிவிகேலேருந்து ஒத்துக்கிறாங்க கொடுக்கறதுக்கு சீட்டுனா ஜனங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் வருது. சரி, ஓகே, ஒரு 108 சீட்டு வின் பண்ணவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற பட்சத்தில் இந்த 2 சீட்டு 4 சீட்டுன்னும் போது இவங்களோட பேச்சுக்கு தான் வந்து இவங்க வந்து மெஜாரிட்டி இருக்கிற, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிற டிவிகே வந்து ஒத்து போய் தான் ஆட்சி அமைக்கணுமா அப்படின்னா, ஆட்சி அமைக்கணும்னு யோசிச்சதுக்கப்புறம், இல்லை அதுதான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கணும்னு யோசிச்சதுக்கப்புறம், இதுக்கான டீலில் சரி சொல்லணுமா, நோ சொல்லணுமா, எஸ் சொல்லணுமா, நோ சொல்லணுமா அப்படிங்கிறத டிவிகே கட்சிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களோடது அந்த செயல்பாட்டுக்கு மாஸ்டர் மைண்ட்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸோ விஜயோ சேர்ந்து தான், அந்த கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து தான் அதை டிசைட் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட அடுத்த 5 இயர்ஸ்க்கான விஷயங்களாக இருக்குது. ஸோ இப்படி வந்து 119 சீட்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி அமைச்சாலுமே நாளைக்கு ஒருவேளை டெப்டி சிஎம்மாக திருமாவளவனையோ வச்சுக்கிட்டாலும் இல்லை வேறு யாராச்சும் இவங்க வந்து வைக்கிற பட்சத்தில் நாளைக்கு ஒருத்தர் ரிசைன் பண்ணாலும் ஆட்சி கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது எப்பயுமே அந்த ரிஸ்க் கூடவே 5 இயர்ஸ்க்கான ஆட்சியை கொண்டு போக முடியாது. ஸோ இது வந்து நிலையான ஒரு ஆட்சியாக, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயமா இருக்குமானா டெய்லி வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் விஜய் சாருக்குன்னு சொல்லும்போது, ஸோ இதில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஏடிஎம்கே கிட்டேயே போயிட்டு கேட்டால் அவங்களுக்கான ஒரு ஏன்னா அவங்க சைடில் 47 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. ஏடிஎம்கே கிட்டேயே போய் கேட்டால் இபிஎஸ் வந்து ஒத்துக்கிட்டாருன்னா இவங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பிரச்சாரத்தில் நடந்த ஒரு குழப்பமாகவும் இருக்குது. இன்னொன்று அப்போ வந்து இபிஎஸும் வந்து ஒத்து போய் விஜய் சார் கூட சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம்ல, சேர்ந்து பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு ஈகோ பிரச்சனையும் இங்கே இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி தமிழ்நாட்டில் காலங்காலமாக அரசியலை கரைச்சி குடித்தவங்க. இவங்க வந்துட்டு டிவிகே வந்து இப்போ 2 வருஷமாக புதுசாக உள்ளே வந்திருக்காங்கன்னும் போது அந்த சீனியாரிட்டி இல்லை சீனியர் வெஸ் ஜூனியர் அப்படின்னு வரும்போது அந்த ஈகோ எல்லா இடத்துலையுமே அந்த கிளாஷ் இருக்கும்னா அப்போது ஏடிஎம்கேக்கும் அது இருக்க தான் செய்யும், டிஎம்கேக்கும் அது இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து கேட்டால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிருக்கலாம். இவங்க போய் கேட்டால் டிவிகே போய் கேட்டால் மேபி அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அஃபிஷியலாக நம்மளுக்கு வெளியில் வரல. பிஜேபியோட தான் ஏடிஎம்கே இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஜேபியும் சேர்த்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க இருக்கணும். ஏடிஎம்கே அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கொள்கையில் வந்து எதிரிங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து போகிறதுல டிவிகேக்கான அந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி, அப்போ ஏடிஎம்கே எப்படி ஆட்சி அமைப்பாங்க வெறும் 47 வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்துட்டா வந்து விஜய் சார் ஆட்சி அமைக்க விடாமல் ஒன்று பண்ணலான்றதுக்காக சேர்ந்துருவாங்களோ அப்படின்னும் போது அது வதந்தியாக மட்டும் இல்லை, அது உண்மை இல்லை அதே சமயத்தில். ஆனால் அந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உண்மைதான். அதாவது உண்மைன்னு சொல்கிற இடத்துல அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு, ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ ஒருவேளை மே 10க்குள்ளே ஹோப்ஃபுல்லி அவர் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆயிடணும். ஒருவேளை இதை டிலே பண்ணுறதுக்கான ரீசனே வந்து கவர்னர் ஆட்சி வரணும், அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படிங்கிற விஷயம் வந்தால் 6 மந்த்ஸ் வரைக்கும் தமிழ்நாடு கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது பிஜேபி உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிற திமுக, டிஎம்கே இல்லை மற்ற எல்லாருமே வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னும் போது முக்கியமாக திமுக அப்படின்னு சொல்லலாம். திமுக வந்து காங்கிரஸ் கூட தான் வந்து கூட்டணி வச்சிருந்தது, ஏடிஎம்கே தான் பிஜேபி கூட வச்சிருந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் பிஜேபி வின் பண்ணது என்னவோ சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக ஏடிஎம்கேவை ஆட்சி அமைக்க விட்டு வெளியில் திமுக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்படி திமுக ஆதரவு கொடுக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இபிஎஸ் சிஎம் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஸோ அவங்கவுங்க கட்சிகள் அவங்கவுங்க விஷயத்துக்கான ஸ்டாண்டையும் அவங்கவுங்க தலைவரை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான ஸ்டாண்டையும் வந்து அவங்கவுங்க சைட்லேருந்து அந்த மூவ்ஸை பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது இதில் மெஜாரிட்டியான வாய்ப்பு டிவிகேக்கு இருந்தாலும் சைலண்ட்டாக ஒரு மூவ் ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுமான விஷயம். ஸோ இவங்க புதுச்சேரியில் போயிட்டு வெயிலாக இருக்குன்னு அங்கே போயிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு, அதாவது கண்ணாம்பூச்சி விளையாட்டுகள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் அது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பியூர் பாலிட்டிக்ஸாக உள்ளே போயிட்டு தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறத விட மலையாள படத்தில் எப்பயும் நான் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் ரிவ்யூ வரும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மலையாள படத்தில் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இப்போ இதை பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு படம் பார்த்தேன் மலையாளத்தில், அது பேர் எதுவும் வந்துச்சு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது அப்படியே பக்காவாக பாலிட்டிக்ஸ்க்கான படம். அந்த ஒரு பாட்டு கூட வந்துட்டு அதில் வந்து
பிரச்சாரவோ ஏதோ சம்திங் ஒரு பேர் வந்து பிஆர்ஏ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெல்லிங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது ஃபுல்லாக பாலிடிக்ஸ் படம். அதில் வந்து பாட்டு கூட வந்து ஜனநாயகன் ஜனநாயகன், நான் வந்து தமிழ் வெர்ஷன் தான் பார்த்தேன் அதில். ஸோ அதில் வந்து ஜனநாயகன் ஜனநாயகன் ஒரு பாட்டில் வரும். ஃபுல்லாக வந்து பாலிடிக்ஸ் ஃபில்மு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஜனநாயகன் அதை பார்த்தோன்னே நம்மளோட தமிழ் படம் ஜனநாயகன் வந்தால் அது எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அது மீன் பண்ணுச்சு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பாலிடிக்ஸை பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூவியில் நடக்கிற விஷயங்களாக தான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு சார்ட் அவுட் ஆகி தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இவர் தான்ப்பா சிஎம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சார் வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற டைலாக்கை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் டிஎம்கே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுது. டிஎம்கே போட்ட பிக்சரில் தான் வந்து இப்போ டிவிகே வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்குமே கமெண்ட்ஸில் வருது. ஏன்னா காங்கிரஸ் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனது தான், ஐ மீன் பிரிஞ்சு போனது மீன்ஸ் இப்போ டிஎம்கேலேருந்து வெளியில் போய் தான் ஜம்ப் அடித்து தான் காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் காங்கிரஸை துரோகி அப்படின்ற ஒரு மாதிரி கடுமையான விமர்சனங்களும் வெளியில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போது சப்போர்ட் பண்ண சிபிஐ சிபிஎம் ஆகட்டும் இல்லை விசிகே ஆகட்டும் அவங்களுமே திமுகவில் இருந்து தான் இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணணும். அது வெளியிலேருந்து ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறாங்களா எப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுறேன்றதை அவங்க சொல்லிட்டாங்க. அந்த லெட்டரும் சிபிஐயும் சிபிஎம்மும் கொடுத்துட்டாங்க. விசிகே மட்டும் அதை ஹோலில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஐ மீன் திருமாவளவன் சார் அது ஹோலில் போட்டு வச்சுருக்காரு. அவருக்கு எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கிறதா, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவங்க வந்து சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து திமுகவில் இருக்கிறதாவும் இப்போ வந்து டிவிகே சைடில் இவங்க சப்போர்ட் பண்ணும்போது அது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு கட்சிக்கான அந்த ஒரு பாண்டிங்கை வந்து பாதிக்குமோ அப்படிங்கிற இடத்துல தான் இதை வந்து காங்கிரஸ் டக்குன்னு வெளியில் வர பட்சத்தில் அவங்களுக்கான கடுமையான விமர்சனம் வந்து திமுக சைட்லேருந்து வந்துச்சு, மற்ற சைட்லேருந்தும் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு திமுகவுக்கு பண்ண இதே காங்கிரஸ் நாளைக்கு டிவிகேக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்னும் போது அரசியலில் எது வேணால் எப்போ வேணால் மாறலாம். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா சகஜமாப்பான்னு வந்து ஆல்ரெடி நிறைய பெரிய அரசியல் தலைவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் காலங்காலமாக அரசியலில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதும் எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜம்ப் அடித்து மாறுறதும் இல்லை எதிர்கட்சியோ உட்கார்றதுமே இல்லை அதனால் வந்து எதிர்கட்சியோ உட்கார்ற பட்சத்தில் அந்த ஆட்சியுமே வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியிலன்னு சொல்லும்போது இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெறும் 119 நம்பி மட்டும் விஜய் சார் வந்து ஆட்சி அமைக்கும் போது அது வெறும் ரொம்பவே ஹை ரிஸ்காக இருக்கும் அப்படின்னும் போது ஸோ இதை மைண்டில் வச்சு தான் வந்துட்டு டிஎம்கே வந்து சைலண்ட்டாக இருந்தாலுமே அவங்க 6 மாதம் அவர் ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்னு அவர் அந்த 6 மாத பீரியட்னு கரெக்டாக ஏன் சொன்னார் அப்படிங்கிற கேள்வியுமே சமூக வலைத்தளங்களில் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அது என்ன 6 மாதம்னு த்ரெட்டன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா செக் வச்சு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க சைட்லேருந்து தான் சிபிஐ சிபிஎம் போயிருக்காங்க இல்லை விசிகே போக போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே காங்கிரஸ் விட்டுடுங்க. அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக தான் ராகுல் காந்தி அந்த சப்போர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடியுது. பட் ஆனால் இவங்கெல்லாம் ஒரு குழப்பத்துக்கு நடுவுலையோ இல்லை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனுக்கு நடுவுலையோ தான் இந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னும் போது எப்போ வேணால் இவங்க பேக் அடித்தாங்கன்னா இல்லை ஒருவேளை டெப்டி சிஎம்மாக வந்துட்டு திருமாவளவன் சாரியே இவங்க வந்துட்டு போஸ்டிங் கொடுக்கும்போது நாளைக்கு அவருமே ஏதாச்சும் வந்துட்டு பேக் அடித்தார் அப்படின்னா இவங்களோட ஆட்சிக்கான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ குளறுபடிக்கு நடுவில் இவ்வளோ இடையூறுக்கு நடுவில் தான் விஜய் சார் ஆட்சி அமைச்சு ஆகணும். ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவரோட ஆட்சியில் இந்த மாதிரி வந்து இவங்க அந்த ஒரு 10 சீட்டுக்காக இங்கே 2 அங்கே 5 இங்கே 2 இங்கே 1 அப்படின்னு சேர்க்கும்போது அதில் வர கன்ஃபியூஷன்ஸ்லையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னும் போது இது எப்படி போக போகுது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸு அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான பீரியடாக தான் கண்டிப்பாக டிவிகேக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதை அவங்க இவ்வளோ தூரம் வந்த டிவிகே அதையும் ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கோ இல்லை புதிய மாற்றம் வரும் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன்மே. இந்த இடத்துல டிஎம்கேயோட பிச்சையால் தான் வந்து டிவிகே வந்துட்டு இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கும் கமெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் கடுமையான விமர்சனம் தான். ஏன்னா எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி அரசியலில் நிலையான நண்பனும் இல்லை நிலையான எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 2006 பார்த்தீங்கன்னா கலைஞருமே வந்துட்டு 96 அப்படிங்கிற சீட்டை வச்சுட்டு தான் ஆட்சி அமைச்சார். 5 இயர்ஸ் அவர் அதை வச்சுட்டே பண்ணார். ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாருமே ஸோ அப்போ இப்போ 108 வச்சுட்டு இவரை வந்து கவர்னர் வந்து அழைப்பு விடுக்கலை ஆட்சி அமைக்க அப்படின்னும் போது அப்போ வந்து கலைஞருக்கு எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்க அதாவது ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க மற்ற கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை மட்டும் வந்துட்டு நாங்கள் பண்ண மாட்டோம், அதை தவிர்த்து சட்டமன்றையில் நடக்கிற டிபேட்ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஆர்கியூமெண்ட்ஸோ மக்களுக்கு சம்மந்தமான செயல்பாடுகள்லையோ வந்துட்டு எங்களுக்கான ஒப்பீனியன்ஸை எடுத்து வைப்போம். பட் ஆனால் ஒரு பில் பாஸ் பண்ணும்போதோ இல்லைனா வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும்போதோ நோ
அதாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது தான் அது ஆட்சிக்கு எதிரான விஷயமா மாறும். ஆட்சியில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மாறணும் போது அதை பண்ண மாட்டோம் அப்படின்னும் போது வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ஒரு 96 சீட்ஸை வச்சுட்டு 5 வருஷம் அதிலே ஸ்மூத்தாக வந்துட்டு ஆட்சி நடத்தியிருக்காரு. இதனால தான் ஜெயலலிதா அம்மா எப்பயுமே கடுமையான விமர்சனமாக கலைஞர் ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயங்களும் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, விஜயகாந்த் சார் பீரியடில் வந்துட்டு அம்மா வந்துட்டு ஆட்சி பண்ணும்போது அம்மா வந்து விஜயகாந்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஒரு பீரியடில் வின் பண்ணாங்க. ஆனால் அப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் விஜயகாந்த் சார் ஆப்போசிட் சைடில் உட்காந்துடுறாரு. அப்போ உட்காரும்போது அவருமே அதாவது ஆப்போசிட் சைடில் அதாவது பிரிஞ்சு வந்துடுறாரு. அவர் சொன்னதுமே இதே தான், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், மற்றபடி நீங்கள் உங்களுக்கான இங்கே மக்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ டிபேட்ஸோ ஆர்குமெண்ட்ஸோ சட்டசபையில் எடுத்து வைப்போம். ஆனால் ஒரு விஷயம்னு பண்ணும்போது பில் பாஸ் பண்ணும்போது அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மட்டும் பண்ண மாட்டோம், நோ சொல்ல மாட்டோம். அப்போது ரூலிங் பார்ட்டியோட சேர்ந்து தான் நாங்கள் அது கூட ஒத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அம்மா கிட்டேருந்து அவர் வந்து பிரிஞ்சு வந்து விஜயகாந்த் சார் வந்து அவர் தனியாக பிரிஞ்சு வந்தாருன்னு சொல்லும்போது, ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ 96 சீட்ஸ் மட்டும் வச்சுட்டு வந்து 2096 ஆர் 98 சம்திங் எனக்கு சரியாக தெரியல, வச்சுட்டு 2006 கலைஞர் 5 இயர்ஸ் அதை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்க அம்மாவும் வந்துட்டு பிஃபோர் எலெக்ஷன் விஜயகாந்த் சார் கூடவும் அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் அவங்க பிரிஞ்சு வந்து இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்னும் போது காங்கிரஸ் இப்போ வந்து கொடுத்துருக்க இந்த 5 சீட் வந்து காங்கிரஸ் துரோகி 22 வருஷமாக வந்து அந்த ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு பிஜேபி டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும். இப்போ போனது வந்து அது சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறது வந்து அரசியல் அப்படின்னும் போது அதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்றது தான் உண்மையான நிதர்சனமான உண்மைன்னும் போது தமிழ்நாடு அரசியல் இன்னும் போக போக எப்படி போகும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.